The kitchen window viewers எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிள் இருந்தாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய chicken pepper fry தான் பார்க்க போறோம். இது ரசம் சாதம் அப்புறம் சப்பாத்தி தோசை கூட எல்லாம் ரொம்ப அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்த்திடலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு 3/4 கிலோ chicken எடுத்துர்க்கேன். தோல் இல்லாம skinless chicken எடுத்துர்க்கேன். அது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். இது கூட நம்ம வந்துட்டு வறுத்து இடிச்சு சேர்க்க வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா மிளகு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அவங்கவுங்க காரத்துக்கு பொறுத்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் நம்மளுக்கு மிளகா எதுவும் கிடையாது. ஸோ மிளகோட காரம் மட்டும்தான். நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1.5 டீஸ்பூன் சோம்பு, 1.5 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூனு, கருவேப்பிலையும் மல்லித்தலையும் வந்துட்டு ஒரு கொத்து. தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் இது. ஏன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் சூடுங்கிறதுனால அதை ஸ்டெபிலைஸ் படுத்துறதுக்காக நல்லெண்ணெய் வந்துட்டு இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ரொம்ப கம்மியான பொருட்கள் தான், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம இப்போ வறுத்து இடிக்க வேண்டியதை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு நான் சூடாயிடுச்சு. சீரகத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துட்றேன். அது கூடவே சோம்பையும் சேர்த்துடலாம். இது வந்து மிளகு. இப்போ இது 3 ஒன்றா சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துட்றேன். நல்லா செவந்துருச்சு. மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே செவந்துருச்சு, பொரிஞ்சு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு பொரிச்சிடலாம். நம்ம வறுத்து வச்ச மிளகு அதெல்லாம் ஆறதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் கூட்டி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் கொதிச்சிருச்சு. நம்ம கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. அதில் 2 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருந்தால் அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இதெல்லாம் நம்ம ஒன்று போல் வதக்கிட வேண்டியதான். வேணும்னா தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, அதுக்கு மேலே வேண்டாம். வேணும்னா போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான் தக்காளி. லைட்டாக அந்த டேங்கி புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ நான் சிக்கனை போட்டுக்கிறேன். எதுவுமே தண்ணி விட்டுற வேண்டாம். ஏன்னா சிக்கனில் வந்து தன்னால் தண்ணி விடும். நல்லா பரட்டிட்டு இதை வதக்கிடலாம். சிக்கன் ஒரு வதக்கிட்டு அதுக்குள்ளே நான் வந்துட்டு அந்த பொடி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம வந்து இடிச்சிடலாம். இப்போ வந்து இடிக்கல்லில் போட்டுட்டு வேணா மிக்சிலையும் நீங்கள் பொடிச்சிக்கலாம். இது எந்த சின்னது தான் இந்த கல், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிக்கிறேன்.
நான் ஃபுல்லாக இடிச்சிட்டேன். இது இந்த கல் வந்துட்டு ரொம்ப சின்ன கல்லுங்கிறதுனால 3 பேட்ச் போட வேண்டியதாக இருந்தது. போட்டு இடிச்சிட்டேன். யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம அடுத்தது நம்ம சிக்கனில் போட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவை வந்து நம்ம அதில் போட்டுடலாம் இடித்ததை. போட்டு நல்லா வந்துட்டு சுருள சிக்கன் வேக வச்சு எடுக்கணும் நம்ம. அவ்வளோதான். இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சிக்கன் எல்லாம் வெந்துட்டு சுருண்டு வரும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் வெந்துருச்சு. அந்த கலர் மாறிடுச்சு பாருங்க. நல்லா தண்ணி இல்லாமல் வத்திருச்சு. எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ இன்னும் ட்ரையாக வேணும்னா அது ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சமே இருக்கும். நீங்கள் இந்த சட்டி சூட்லேயே விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஸோ இதிலே நம்ம இறக்கிடலாம். நல்லா ஒரு கைப்பிடி மல்லி, கருவேப்பிலை நிறையா போட்டால் அது நல்லாயிருக்கும். போட்டுட்டு நீங்கள் அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இந்த சட்டி கொஞ்சம் சூடு இருக்கும் இல்லையா, பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த சூட்டில் வந்துட்டு உங்களுக்கு அது நல்லா இறுகிக்கும் மசாலா. நம்மளோட சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். நன்றி, வணக்கம்.